நம்ம நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேதம் நம்முடைய இருதயத்துல இருக்கும்போது, வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கும்போது நமக்கு தடுமாற்றம் வராது. சங்கீதம் 37, 31ல நம்ம பார்க்கிறோம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்ம எப்பெல்லாம் நம்ம பைபிள் வாசிச்சு எனக்கு நிறைய வசனம் தெரியும். நான் நிறைய 10 முறை படிச்சுட்டேன், 15 முறை படிச்சுட்டேன் அப்படின்றது மேட்டர் கிடையாது. அந்த வசனங்களை நம்ம எப்பெல்லாம் நம்ம அப்ளை பண்றோமோ, இருதயத்துல தினமும் நம்ம அதை தியானிச்சு அதை மெடிடேட் பண்றோமோ, அப்பதான் நமக்கு ஓகே, ஆண்டவர் இதான் சொல்ல வராரு, இதான் நல்ல வழி, இதான் கெட்ட வழி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்பதான் நம்மளுடைய நடைகள் பிசகாம இருக்கும். இல்ல சும்மா நான் ஏதோ ஏனோ தானோ இன்னைக்கு கடமைக்காக இன்னைக்கு ஏதோ வேமா ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்கிறது, காலையில நினைச்சோடனே நம்ம பைபிள் வாசிக்காருன்னா நம்ம ஆண்டவர் ஏதாவது தண்டிச்சிருவாரோ அப்படின்றக்கா பைபிள் வாசிக்க, அந்த மாதிரி இல்லாம அந்த வேதம் இருதயத்துல பதிய வேண்டும். இருதயத்துல எப்ப பதியும் அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் வேதத்தை தியானிக்கிறோமோ அப்பதான் இருதயத்துல பதியும். இன்னைக்கு நம்ம 2 அதிகாரம் வாசிச்சோம்னா 2யுமே நம்ம கண்டிப்பா தியானிக்க முடியாது, 2 அதிகாரத்தையும் தியானிக்க முடியாது. ஆனா அதுல ஏதாவது ஒரு 2 வசனம் ஆண்டவர் நம்ம கண்டிப்பா ஹைலைட் பண்ணுவார். எத்தனை முறை அதை படிச்சோம்னா அது நமக்கு டிஃப்ரெண்டா தெரியும். அப்ப நம்ம அந்த 2 வசனத்தை எடுத்து நம்ம தியானிச்சு கொண்டே இருக்கணும். அதன் மூலமா ஆண்டவர் பேசுவார். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தடுமாற்றம் இல்லாம நம்ம கொண்டு போக முடியும்.